தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்க போகிற ஒரு பாடலை பாடுவோம். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதா. நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா. சாத்தான் களத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழவா. சாத்தான் களத்தில் போரிட ஜெய வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு கனம், ஆண்டவருக்கு துதி, தேவாதி தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுக்கிற வாலிப காலம் என்பது ரொம்ப அருமையான ஒரு காலம். வாலிப நாட்கள், அந்த நாட்களை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிறார். வாலிபனுடைய அந்த வாலிப காலம் அது ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு மகிமையான காலம். வாலிபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவங்க எதிர்காலத்துக்காக தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு காலம். வாலிபத்தில் ஒரு மனுஷன் என்ன தீர்மானம் எடுக்கிறானோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க எதிர்காலமே இருக்கும். வாலிபத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னு தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் அவங்க எதிர்காலம். வாலிபத்தில் யாரை திருமணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் அவங்க எதிர்காலம். அப்போ இந்த தீர்மானங்கள் எல்லாமே கரெக்டாக சரியாக எடுக்கணும். வாலிப வயதில் நீங்கள் தேவனை அண்டிக்கொள்ளணும். தேவனை விசுவாசித்து தேவனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக மாறிடும், எதிர்காலம் செழிப்பாக மாறிடும். அன்று சிலர், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகள். ஆனால் ஒன்றை மறந்துடாத, உன்னை நியாயம் தீர்ப்புகிற ஒரு நாள் வரப்போகிறது. இன்றைக்கி அநேக வாலிபர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாலிப காலத்தை வீணாக்கி கெடுத்து பாவத்துக்கும் அசுத்தத்திற்கும் அருவருப்புக்கும் இடம் கொடுத்து எதிர்காலத்தையே கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுறாங்க. இன்றைக்கு வயதான காலத்தில் பலரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க வாலிப நாட்களில் எடுத்த முடிவு, வாலிப நாட்களில் எடுத்த தவறான முடிவு.
வாலிப நாட்களில் செய்த தவறுகள், பாவங்கள், அன்னைக்கு செஞ்ச தப்பினுடைய விளைவுகள் இன்னைக்கு அவங்கள காலகாலம் முழுவதும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இளம் வயதில் உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு, கல்லூரியில் படிக்கிறதுக்கு, ஸ்கூலில் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் படிக்கலை. வீணாரோடு சுற்றி திரிஞ்சு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் அப்படியே பாதியில் படிப்பை முடித்ததுனால இன்றைக்கி பாருங்கள் எதிர்காலம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்குது. வாலிய பிள்ளைங்க இதை பார்க்குறீங்களா? சின்ன தம்பிமார் தங்கச்சிமார் இதை பார்க்குறீங்களா? உங்கள் வாலிப நாட்களை வீணாக்கிறாதீங்க, நல்லா பயன்படுத்துங்க. தாவீது தன்னுடைய வாலிப நாட்களை தேவனுக்கு உண்மையாக பயன்படுத்தினால தேசத்தில் ஒரு ராஜாவாக மாறினான். தானியேல் வாலிப நாட்களை சரியாக பயன்படுத்தினதுனால தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனான். உங்கள் வாலிப காலத்தை வீணாக்காம தேவனை தேடுவதிலும், தேவனை ஆராதிப்பதிலும், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதிலும் நேரத்தை செலவிட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதை கேட்குற நீங்கள் ஒருவேளை எனக்கு வாலிபமெல்லாம் கடந்து போயிட்டியா, நான் வயசாயிட்டு இனி என்ன செய்ய போகிறேன், வாலிப நாட்களை தப்பு பண்ணது உண்மைதான், வாலிப நாட்களை கெடுத்தது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாலிப நாட்களை வீணாக்கிட்டேன், இனி உள்ள காலமாகிலும் நான் என்ன உமக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாக மாற்றி இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தந்து உங்களை அவர் கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த செய்தியை பார்க்குற வாலிபர்கள், வயதானவர்கள் யாராக இருந்தாலும், என் காலத்தை வீணாக்கிட்டேனே, எல்லாம் போச்சே, எனக்கு எதிர்காலமே இல்லையான்னு தவிச்சாலும் இன்னைக்கு மனம் திரும்புதலோடு தேவன் அண்டைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பி ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.